தங்கச்சிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவன் லவர் திட்டிட்டு இருக்கான், நீ திருந்தவே மாட்டியா? நாங்க ஒரு 5 நிமிஷம் வெளியில போனா உன்னோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கிற. அவளை இப்படி அடிச்சு துன்புறுத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருதுன்னு அவன் கேட்கும்போது ஹீரோயினி சொல்றா, நான் அவளை அடிக்கவே இல்லை. அப்படிங்கும் போது வேகமா அவளோட தங்கச்சி சொல்றா, அவ மேல தப்பு இல்லை, நான் அவகிட்ட போட்டோ காமிச்சு கொஞ்சம் அவளை கோவப்படுத்தினேன், அதனாலதான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டா, என்னோட தப்பு தான் அது, நான் தான் சொல்ல போனா தவறி கீழே விழுந்துட்டேன் அப்படியெல்லாம் இவ டிராமா பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பா கோவப்பட்ட உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாதா? உன் தங்கச்சி நீ எவ்வளவு கொடுமை பண்ணிருக்க, அவ எவ்வளவு தூரம் உன்னை சேஃபா பாத்துக்கிட்டு இருக்கா, அதுக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு அவ சொல்றதை கேட்டுட்டு இவ மென்டல் மாதிரி சிரிக்கிறா. நீங்க எல்லாருமே கண்ணு தெரியாதவங்க, அவ தான் என்ன தள்ளினா அப்படின்னு அவ சொல்றதை கேட்டுட்டு அவன் லவர் டென்ஷன் ஆகி அவ கழுத்தை நெரிச்சிட்டு, அவ எப்படி உன்னை தள்ள முடியும், எதுக்கு இப்படி பொய் சொல்ற, மென்டலான மாதிரி டிராமா பண்ணது பத்தாதுன்னு இப்ப நிறைய பொய் வேற பேசுறியான்னு அவன் கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவ கழுத்துல தழும்பு இருக்கும், அதை அவன் பார்ப்பான். அப்போ அவளோட தங்கச்சி சொல்றா, உன்னோட லவருக்கு எப்படி உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு, அவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்றாரு, உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் உன்னை அந்த பார்ல அனுப்பி வேலை செய்ய வச்சோம், நீ அங்க போய் மோசமான தொழிலெல்லாம் பண்ணி எங்க பேரை கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் சொல்றதை கேட்டு ஹீரோயினி சொல்றா, நீங்க கவலைப்படுறதெல்லாம் உங்களோட பேரை பத்தி மட்டும்தான், எப்போ என் மேல அக்கறை காமிச்சிருக்கீங்க, உண்மை என்னன்னே தெரியாம இவ்வளவு தூரம் பேசுறீங்கன்னு சொல்லவும் அந்த லவர் அவளோட கையை பிடிப்பான். அவளுக்கு ஏற்கனவே அந்த கையில காயம் இருக்கும், அதனால அப்படியே பிளட் எல்லாம் வரும். அவன் யாரு, அவன் பேர் என்ன சொல்லு, இந்த மனநோய் எல்லாமே அவன் கூட ஓடி போறதுக்கு பண்ற டிராமாவா, அப்ப நான் என்ன பைத்தியமா, என்னை லவ் பண்றங்கிற பேர்ல ஏமாத்துறியா, உனக்கு வெக்கமா இல்லையா இப்படி எல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு அவன் கேட்கும்போது அவனை அடிச்சிருவா. போதும் நீ பேசுனது, இதுக்கு மேல உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு அவ வெளியே போறதை பார்த்துட்டு அவ தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே நல்லவ மாதிரியும் டிராமா பண்றா, நான் போய் என்னன்னு பாக்குறேங்கிறா, வேண்டாம் விடு